தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்ற இடத்தில் நபர் ஒருவர் செய்த செயல் சோசியல் மீடியாக்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வரும் அந்த வீடியோவில் அந்த நபர் தாய்லாந்து நாட்டுக்கு சென்றதாக தெரிகிறது. அங்கு அந்நாட்டு பெண் ஒருவரிடம் அந்த நபர் பேச்சு கொடுத்தபடியே வீடியோ எடுத்துள்ளார். அதில் இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன் என்றபடியே தனது பேச்சை தொடங்கும் அந்த நபர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பேச வைக்கிறார். இப்போ யாருக்கிட்ட உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னோட டார்லிங், இவங்கள தான் லவ் பண்ணலான்னு சொல்லி இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். பின்னர் தனது தாயிடம் வீடியோ கால் பேசும் அந்த பெண்ணிடம் என்னுடைய மாமியாரிடம் பேசுகிறாயா என்று கேட்கிறார். தமிழ் தெரியாத அந்த பெண்ணோ செய்வதறியாது திகைத்து முழித்துக் கொண்டிருக்கிறார். யாரு ஹோஸ்டஸ்? வீடியோ கால் யாரு? My mom. அம்மா மாமியா? மை மாமியா? No, my mom. Yeah. Yes, my மாமியா. My Okay. mom. You mom, my மாமியா. இது போதாது என உன்னை வெள்ளாவியில வச்சு வெளுத்தாங்களா என்ற பாட்டை பாடி கிரிஞ்சு செய்யும் அந்த நபர் மொழி தெரியாத அந்த பெண்ணை போட்டு பாடாய் படுத்து எடுக்கிறார். அந்த நபரின் செய்கைகளால் அந்த பெண் அசௌகரியமாக உணர்கிறார் என்பது அந்த பெண்ணின் முகத்திலேயே தெரிகிறது. I sing song, dedicate for you. One song, okay? பொண்ண வெள்ளாவில வச்சு வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கே காட்டாம வளர்த்தாங்க. ஓகே ஓகே. இருந்தாலும் விடாத அந்த நபர் கடைசியாக எனக்கு ஐ லவ் யூ சொல்லு என்று அடம் பிடிக்கிறார். சேய் ஹலோ சேய் லவ் யூ. Love you. சொல்ல மாட்டியா? எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? Please, I just want to speak. She has to speak on the phone. இது போக ஆண்களையும் விட்டு வைக்காத அந்த நபர் அவர்களை பார்த்து BTS இசைக்குழுவில் வருவது போலவே உள்ளார்கள் என்று கூறிவிட்டு ஒரு கெட்ட வார்த்தையையும் அதில் சேர்த்துக் கொள்கிறார். இந்த வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்களில் பல மில்லியன் பார்வைகளை கடந்துள்ள நிலையில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றால் அந்த வேலையை மட்டும் பார்க்காமல் அங்குள்ள பெண்கள் ஆண்கள் என யாரையும் விட்டு வைக்காமல் அவர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் பேசியதற்கு பலரும் அந்த நபரின் கமெண்ட் பாக்ஸிலேயே சம்பவம் செய்துள்ளனர். பலரும் அந்த பெண்ணை நீ வெளிப்படையாக வன்கொடுமை செய்திருக்கிறாய் என்று கமெண்ட் செய்துள்ளனர். அதோடு இது போன்ற ஒரு செயலை நீ மதுரையில் செய்தால் ஜெயிலில் இருந்திருப்பாய் என்றும் கூறியுள்ளனர். மேலும் சிலரோ உன்னை போன்ற ஆட்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நமது ஊரின் பெயரை கெடுக்கிறார்கள் என்று திட்டியுள்ளனர். மற்றும் சிலர் காமெடி என்ற பெயரில் எல்லை தாண்டி ஒருவரிடம் பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். அதோடு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளனர்.